முதலமைச்சர் ஸ்டாலினின் ஜெர்மனி, இங்கிலாந்து பயணங்கள் மூலம் தமிழ்நாட்டுக்கு 15,516 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டிருக்காரு. ஜெர்மனியில் மேற்கொண்ட பயணத்தில் 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும், இங்கிலாந்தில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் போடப்பட்டிருக்கு. ஜெர்மனியில் 7,020 கோடி ரூபாயும், இங்கிலாந்தில் 8,496 கோடி ரூபாயும் என மொத்தம் 15,516 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்துல தமிழகம் முன்னேறி செல்லுது, முதலீடுகள் பொழிகின்றன முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவுல, லண்டனில் இருந்து மகிழ்ச்சியான செய்தி. இங்கிலாந்து நாட்டை அடிப்படையாக கொண்ட இந்துஜா குழுமம் தமிழகத்தின் மின்சார வாகன சூழலுக்கான மின்கலம் சேமிப்பு சாதனங்களுக்காக 7,500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது என குறிப்பிட்டிருக்காரு. இதனால 1000த்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆஸ்ட்ரேன்ஜெனிகா நிறுவனத்தின் விரிவாக்கம் மற்றும் இதற்கு முன்பு ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஆகியவற்றால் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி நாடுகளுக்கான தமிழக எழுச்சி பயணத்தின் வழியாக 15,516 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு என முதல்வர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. இதனால நம்முடைய இளைஞர்களுக்கு சுமார் 17,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும்னோ, இவை வெறும் எண்கள் அல்ல, அவை வாய்ப்புகள், வருங்காலங்கள் மற்றும் கனவுகள், செயலில் திராவிடர் மாடலின் மன உறுதி என முதல்வர் பதிவிட்டிருக்காரு.